வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மொறு சுசியம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் வாரம் ஒரு தடவை கூட செய்வீங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த சுசியம் கடலைப்பருப்பில் தான் மேக்ஸிமம் செய்வாங்க. ஆனால் நம்ம தட்டைப்பயிரையும் இந்த மாதிரி ஊற வச்சு வேக வச்சு செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பருப்பும் சேர்த்தாச்சு. இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுக்கலாம். நம்ம கடலைப்பருப்பை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம், அதனால நிறைய விசில் விட்டோம்னா சீக்கிரம் குழஞ்சிரும். 2 விசிலுக்கு மேலே விட வேணாம். இப்போ நல்லா வெயிட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இப்போ தண்ணியை வடிச்சுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேணாம். சுசியா பண்ணுறதுக்கு வெல்லம் கரைக்கிறதுக்காக இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை இந்த மாதிரி நல்லா வடித்ததுக்கப்புறம் நம்மளோட கடலைப்பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியால் மசிச்சாலே நல்லா மசிஞ்சிரும். வேக வச்ச பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா ரொம்பவே தண்ணியாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம், இல்லைன்னா கரண்டியாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த சுசியத்துக்கு தேவையான வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். நான் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். இதுக்கு அரை கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். வெல்லத்தை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியை இந்த வெல்லத்தோடு சேர்த்து வெல்லம் நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 1/4 முடி தேங்காவை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பூ மாதிரி திருவி வச்சுருக்கிறேன். இதை நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பருப்போடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ரெடி ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இதே ப்ரொசீஜர் தான் தட்டைப்பயிறு பூரணம் செய்கிறதுக்கும். அதுவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சூடு நல்லா ஆறணும், அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுசியம் பொரிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த சுசியம் பண்ணுறதுக்கு மேல் மாவு நான் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின இட்லி மாவு எடுத்திருக்கேன். சுசியம் மேல் மாவுக்கு எல்லோரும் மைதா மாவு யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி அதை மேல் மாவாக யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி இட்லி பேட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் சுசியம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இட்லி மாவு புளிக்காத மாவாக இருக்கணும். புளிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிச்சிரும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின இட்லி மாவை எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுலையோ பச்சரிசி மாவுலையோ செய்யும் போது உங்களுக்கு இந்த இட்லி மாவில் செய்கிற அளவுக்கு சுசியம் டேஸ்ட்டாக இருக்காது. வெளிப்புறம் ஒரு மாதிரி சவ்வு மாதிரி இருக்கும். ஆனால் இட்லி மாவு சேர்த்து செய்யும் போது நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ இந்த இட்லி மாவில் நம்ம உருட்டி வச்ச உருண்டையை இந்த மாதிரி சேர்த்துட்டு மாவை எடுத்து இந்த மாதிரி அந்த உருண்டை மேலே போடணும். உருண்டையை மெதுவாக எடுத்து அந்த மாவு நல்லா வடிச்சிடணும். இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு எண்ணெயில் மெதுவாக சேர்க்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். பாருங்கள், அடுத்ததும் இதே மாதிரி சேர்த்துக்கலாம். உருண்டையை எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துட்டு மாவை இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். சுசியம் உள்ளே சேர்த்த உடனே கரண்டி வச்சு கிளறக்கூடாது. அப்புறம் பூரணம் வெளியே வந்துடும். ஓரளவுக்கு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டி வச்சு திருப்பணும். இப்போ இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்கிறேன். இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, சுசியம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழியாக இருக்கிற கடாய் எடுக்காமல்
அகலமாக இருக்கிற கடாய் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம சுசியம் போட்டவுடனே எல்லாம் போய் நடுவில் போய் நிற்கிறனால அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டும் போது நம்ம கரண்டியால் திருப்பினோன்னா பூரணம் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அப்படி ஒட்டியிருந்தாலுமே நீங்கள் அதே மாதிரியே வேக வச்சுட்டு வெளியே எடுத்து கூட பிரிச்சுக்கலாம். உள்ளே வச்சு பிரிக்க ட்ரை பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், எனக்கே 3மே இந்த மாதிரி ஒட்டி தான் இருக்குது. இதை நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். வெளியே எடுத்து நம்ம பிரித்தோம்னா அழகாக பிரிக்க வந்துடும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வெளியே உள்ள லேயர் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதே நீங்கள் மைதா மாவுலையோ அரிசி மாவுலையோ செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வராது கண்டிப்பாக. சுசியத்தோட அழகே இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான். இந்த சுசியமை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.